உலகம் முழுவதும் வாழும் நமது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்களம் ஒற்றமிந்து புத்தாண்டு மாதம் ஆகும். இது நாம் அனைவருக்கும் ஒரு கலாச்சார விழா. மாத ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் எங்களுக்குள் பல ஒற்றுமைகள் உள்ளன. நாம் அனைவரும் ஒரே மனித குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்பது தெளிவாகிறது. உங்களைப் போலவே நான்களும் விஷ்ணு, ஸ்கந்தகுமாரர், விநாயகர், சீவன், மகாபிரம்ம போன்ற கடவுள்களை நம்புகிறோம். பல தமிழர்கள் கோயிலுக்கு வந்த புத்தரை வழிபடுகிறார்கள். இளவரசர் சித்தார்த்தர் பிறந்தபோது இந்த மதம் இறந்தது. உலகின் மிக பழமையான மதங்களில் ஒன்று இந்து மதம். அன்று இளவரசர் சித்தார்த்தர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தார். பின்னர் அவர் கோதமர் என்ற பெயரில் ஞானம் பெற்றார். அந்த நேரத்தில் இந்து பிராமணர்கள் புத்தருடன் நட்புரீதியான கலத்துரையாடல்களை நடத்தினர். இதேபோல் இலங்கையில் அனுராதபுரம், புலனறுவாய், ஓற்றம் கண்டி போன்று பல்வேறு காலகட்டங்களை சிறந்த புத்த கோவில்களுக்குள் இந்த கோவில்கள் உள்ளன. நீங்கள் நாலந்தாகிரிகை கோவில், புலனறுவ சீவன் கோவில் மற்றும் அம்பக்கை கோவில் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? இலங்கை ஆண்ட கடைசி 4 மன்னர்கள் தென்னிந்தியாவை சிறந்த தமிழ் மன்னர்கள். அவர்கள் இலங்கை மிகவும் நேசித்தார்கள். அவர்களில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கர என்றும் அழைக்கப்படும் மன்னர் கண்ணசாமி ஒரு சிறப்பு வாய்ந்தவர். எனவே நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ்வோம். வடக்கு முனையில் நடராஜர், தெற்கு முனையை சுமணசிறி, வடக்கு முனையை செயலம்மா, தெற்கு முனையை செனியலதா ஆகிய அனைவரும் ஒரே சகோதரர்கள் இல்லையா? நாம் அனைவரும் மனிதநேயத்தை புற்றுவோம். விலங்குகளை கோல்வதை தவிர்ப்போம். மற்றவர்களின் பொருட்களை திருடுவதை தவிர்ப்போம். தவறான வழியில் மகிழ்ச்சி தேடுவதை தவிர்ப்போம். மற்றவர்களை ஏமாற்றம் பொய்களை சோல்தை தவிர்ப்போம். நாங்கள் மது மற்றும் போதைப்பொருள் பாவனையை தவிர்க்கிறோம். அனைவருக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்திக்கிறேன்.